தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்குச் சமம். என்னோட வழிகளை என்னை தவிர வேறு யாராலும் உணர முடியாது. நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. அடிக்கடி அழைத்த அலைபேசி எண் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. அழைக்கவும் முடியாமல், அழிக்கவும் முடியாமல். யாரிடம் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்தோமோ அவர்களிடமிருந்து வருவதெல்லாம் ஏமாற்றங்கள்தான். வாழ வேண்டும் என்ற ஆசையே வர மறுக்கிறது, வரம்புகளற்ற சில வார்த்தைகளால். நினைக்கும் பொழுது இறக்கும் வரம் எல்லோருக்கும் கிடைத்தால் இங்கு யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். பிறர் வழியை புரிந்து கொள்ள முடியும், என்னால் என் வழியை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. உலகம் அள்ளி எறிந்த வார்த்தைகள் எல்லாம் கல்லாக எண்ணில், கல் கொடுத்த வழிகளோ இங்கு வரிகளாக விரிகிறது. நல்ல வேளை வழிகள் வரிகளாகியது, இல்லை உயிரையே குடித்திருக்கும். சிலரது சந்தர்ப்பங்களில் பலரது மனம் கல்லாகி மாறிவிடுகின்றன. சூழ்நிலைக்கேற்ப மாற முடியாத சில மனங்கள் சிக்கி தவிக்கின்றன வேதனையில். அன்பில் ஏது கலப்படம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆனால் பலர் உணர்த்தி விட்டு சென்று விட்டனர். அன்பிலும் கலப்படம் உண்டு என்று. என் வாழ்க்கை வெறுத்து போன உன் நினைவுகள் இழுத்து போகாது. உயிர் காற்று தீர்ந்து போனாலும் சுவாச காற்றில் நான் வாழ வேண்டி. சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது, வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும். என்னோட சோகம் சில பேருக்கு சிரிப்பாகவும் நடிப்பாகவும் இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட வழி என்னவென்று. சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாகவே என்னாலும் வாழ்ந்து விடவும் முடியாது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள், ஒரு லட்சியம் சாதியுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள், ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், சில நேரம் விபத்துக்களும் கூட. அனைத்திலும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் அனைவரும் நமக்கே தெரியாமல் அந்த வரிசையில் ஒருவராய் நின்று கொண்டிருக்கிறோம். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது, எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. சோகம், துன்பம் ஆகிய இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற இரு கண்ணாடிகள். அவற்றை கடந்து வாழ பழகி கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறெதுவும் கிடையாது. வழிகளை தேடித்தான் செல்கிறேன், ஆனால் செல்லும் இடமெல்லாம் எனக்கு காத்திருப்பது என்னவோ வழிகள் மட்டுமே. என் சோகம் அனைத்தையும் எப்போது சொன்னாலும் கேட்கும் ஒன்று என் தலையணை மட்டுமே. இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தோற்றத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் எளிதாக. ஆனால் காயப்பட்ட மனதில் உள்ள எண்ணங்களையும் வழிகளையும் எந்த சூழ்நிலையிலும் மாற்ற இயலாது, போக்கவும் வழி தெரியாது. அமைதியை தேடி பயணப்படுகிறேன் நெரிசலான இந்த உலகத்தில், நல்லறம் தேடியே. தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், நலமாய் என கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர். சொல்லவும் முடியாமல், சொல்லவும் தெரியாமல் சில மனவழிகள். கடக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே நிற்கின்றது வாழ்க்கை. உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகம்தான் சிரிப்பு. எத்தனையோ ஆசைகள் வைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசையாக மாற்றிக்கொண்டேன். ஆரம்பத்தில் இருப்பது போல் யாரும் கடைசி வரை இருப்பதில்லை. நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் நாமவே ஒதுங்கிவிட வேண்டும், அதுவே நமக்கு மரியாதை. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலிகள் அதிகம். உடம்புல வலி இருந்தா கூட தாங்கி விடுவேன், என் மனசுல வலி இருந்தா அதை என்னால தாங்கிட முடியாது. என் மனம் வலிகளை சுமக்கிறது, என் புத்தி குழப்பங்களை சுமக்கிறது. இதற்கு இடையில்தான் என் வாழ்க்கை. நீ வாசிக்காமல் போன புத்தகம் அல்ல நான், நீ வாசித்தும் உனக்கு புரியாமல் போன புத்தகம்தான் நான். சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை. பேச இங்கு யாரும் இல்லை என்ற வழியை விட பேசியவர்கள் யாரும் உண்மையாக இல்லை என்ற வழிதான் அதிகம். சில ரணங்களை மறக்க ஏதோ ஒன்றை மனம் ரசிக்கத்தான் வேண்டும். நிஜம் ஒரு நொடி வழி,
நினைவு ஒவ்வொரு நொடியும் வழி. நிஜத்தில் பாதி கனவில் பாதி என்று வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கின்றது. சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது, வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும். என்னை காயப்படுத்தியவர்களுக்கு கூட என் நிலைமை வந்துவிடக் கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். பிறர் வழியை புரிந்து கொள்ள முடியும் என்னால், என்னுடைய வழியை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. பொக்கிஷம். தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே. அன்பு ஒன்றும் குப்பை அல்ல, பொக்கிஷம். முயற்சி திருவினையாக்கும்.